வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ். எல்லாருக்குமே ஹாப்பியான நியூஸ். நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டோம்? சேலஞ்ச் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சேலஞ்ச் கிளாஸில் தேர்ட் சேலஞ்ச் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த தேர்ட் சேலஞ்ச் என்ன பார்க்க போகிறோம்னா லீஃப் மெத்தடில் பார்க்க போகிறோம். நான் ஏன் லீஃப் எடுத்தேன் அப்படின்னா, நம்ம சிம்பிளாக ஒரு ப்ளவுஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நான் சேலஞ்ச் போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு சேலஞ்சில் போட்டிருப்பேன். செகண்ட் சேலஞ்சில் பட்டன் ஹோல் பேஸ் பண்ணி நான் போட்டிருப்பேன். நான் அதுக்கு அடுத்தது சேலஞ்ச் போகாமல் ஏன் லீஃப் சேலஞ்ச் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லீஃப் சேலஞ்ச் நம்ம சிம்பிள் ப்ளவுஸ் மெத்தட்லேயே இந்த லீஃபை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுவே நம்மளுக்கு ஒரு ப்ரைடல் லுக் மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால் இந்த லீஃப் சேலஞ்ச் எடுத்திருக்கேன். இந்த 10 டேஸுக்குமே 10 வெரைட்டியான லீஃப் சேலஞ்ச் தான் நம்ம பண்ண போகிறோம். என் கூட ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அப்புறம் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் என்னன்னா, நான் ஆன்லைனில் கிளாஸ் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னோட கிளாஸஸை எல்லாருமே எப்படி சேலஞ்ச் கிளாஸ் ஃபஸ்ட்டு ஒன், செகண்ட் ஒன், இப்போ தேர்டு கண்டினியூவாக பார்க்குறவங்க எல்லாருமே ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் போடுங்க. நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆன்லைனில் டவுட் கிளியர் பண்ணுறதோ கிளாஸஸோ நான் வைக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அதனால் யார் யாரெல்லாம் என் கூட நீங்கள் ஆன்லைனில் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே கீழே ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணுறவங்க நீங்கள் எல்லாருமே சேலஞ்ச் 1, 2 கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கணும். தேர்டு ஒன்னையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. இந்த தேர்டு ஒன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மூணுத்தையும் கம்பேர் பண்ணி என்கிட்ட ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். கிளாஸ்னால் ஃபீஸ் கட்டி கிளாஸ் கிடையாது. யாருமே தப்பாக நினைக்க வேண்டாம். ஃபீஸ் இல்லாமல் நீங்கள் என்கிட்ட என் கூட பேட்ச் வைஸாக நீங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். இந்த தேர்டு சேலஞ்ச் முடிஞ்ச உடனேயே உங்களுக்கு நான் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். அந்த டேட்டில் நீங்கள் தாராளமாக என்கிட்ட நீங்கள் இந்த டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். ஆனால் அதை கிளியர் பண்ணுறதுக்கான 3 சேலஞ்சுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் ஓவரால் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த 10 டேஸ் சேலஞ்சு முடியறதுக்குள்ளே நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் அப்டேட்டும் கொடுத்துட்டே இருக்கேன். நீங்கள் ஒவ்வொன்றத்தையும் பார்த்துட்டு ஃபைனலாக நீங்கள் என்கிட்ட நீங்கள் டவுட் கற்றுக்கலாம். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு நம்ம லீஃப் ஸ்டிச்சில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சில்க் த்ரெட்லேருந்தே லீஃப் ஸ்டிச்சுக்கு போயிடலாம். ஏன் அப்படி நம்ம சில்க் த்ரெட்லேருந்து போகலான்னா, ஒரு சின்ன த்ரெட்லேருந்து போயிட்டு தான் நம்ம ப்ரைடலை கம்ப்ளீட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மெத்தட்லேயே நம்ம என்ன பண்ணலாம், இன்றைக்கி சில்க் த்ரெட் மெத்தடில் நம்ம போகலாம். என் கூட நீங்களும் வாங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே இதுக்கான வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன். இருந்தாலும் லீஃப்ன்ற மெத்தடில் நான் இன்றைக்கி இந்த கிளாஸஸ் எடுக்கிறேன். போடாத கிளாஸஸ் தான் அடுத்தடுத்து கிளாஸஸில் வரும். ரெகுலராக ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள் வீடியோஸை. என் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்களா தான் நான் என்ன தெளிவாக சொல்லுறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். நிறைய பேருக்கு புரியுதான்னு எனக்கு தெரியலை. புரிஞ்சிருச்சுன்னா ஓகே, புரியாதவங்க டவுட் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. நான் எப்போ நான் சொல்கிறேனோ அப்போ நீங்கள் என்கிட்ட டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம லீஃப் ஸ்டிச் போடுறதுக்கு நம்ம ஒரு லீஃபை ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு லீஃபை ட்ரா பண்ணி எடுத்துட்டேன். நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கணும் நீங்களும் அதே மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதில் 2 மெத்தடில் சொல்லி கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் நான் நார்மலாக ஒரு ட்ராப்பிங் போட்டாச்சு. ட்ராப்பிங் உள்ளே எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அவுட்லைனை கொடுத்துட்டு அவுட்லைன் மேலே எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றதும் நான் காமிக்க போகிறேன். ரெண்டுமே ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை. இப்போ எனக்கு இதுக்கான தேவையானது நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், ப்ளஸ் நீடில் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, த்ரெட்டை டபுளாக எடுத்து லாக் போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி 2ஆக எடுத்து நீங்கள் எண்ணாட் போட்டு அதை வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. எப்படின்னா நம்ம கஷ்டன்றதே தெரியாது. என் கிளாஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எந்த விதத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு கம்பல்சரி தெரியும். நீங்கள் எல்லாருமே ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தது மட்டும் போதாது, நீங்கள் ட்ரை பண்ணியும் அதை பார்க்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி த்ரெட்டை என்ன பண்ணிக்கலாம், எண்ணாட் போட்டு த்ரெட்டை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணாட் போட்டு த்ரெட்டை எடுத்துகிட்டு நம்ம பட்டன் ஹோல் மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம எங்கேருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா, நான் கீழே இருந்து ஒரு மீடியம் சைஸில் இருந்து என்ன பண்ணிக்கிறேன், நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு மேலே ஹப்பில் கொண்டு போயிட்டு நான் பட்டன் ஹோல் மெத்தடில் கீழே கொண்டு லாக் போட்டுக்கிறேன்.
நம்ம பட்டன் ஹோலில் இந்த மெத்தடில் தானே பண்ணுவோம், அதே மாதிரி இந்த மெத்தட்லேயே ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். இப்போ ரைட் லெஃப்ட் அப்படின்றது பிரிக்க போகிறோம். இப்போ ரைட்டுனா ரைட்டு, லெஃப்ட்டுனா லெஃப்ட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சைடில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இப்போ நான் லெஃப்ட் சைடு எடுத்துட்டேன் அப்படின்னா அடுத்து ரைட் சைடு, இல்லை ரைட் சைடு எடுத்துட்டேன்னா அடுத்து லெஃப்ட் சைடு, அவ்வளோதான். இதே மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி போட்டுடுவோங்க. கீழே நான் போட்டிருக்கேன் இல்லையா இந்த லைனு, இந்த லைனில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், 1 by 1 நீங்கள் இந்த ஸ்டிச்சஸை எடுத்துகிட்டு வந்து கீழே தான் நீங்கள் என்ன பண்ணணும், செயின் போடணும். நீங்கள் மேலேயே செயின் போடக்கூடாது, கீழே தான் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து செயின் போடணும். பாருங்க, அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், கண்டினியூஸாக லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் செயினை கொண்டு வந்து இந்த சென்டரில் வந்து கொண்டு வந்து போடணும். நெருக்கமாகவும் போடலாம், இல்லை தள்ளி தள்ளியும் போடலாம், எப்படி வேணால் இந்த ஸ்டிச்சை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். நம்மளோட ப்ரைடலுக்கு ஏற்ற மாதிரி தான் சில பேர் இந்த ஸ்டிச்சை வந்து தள்ளி தள்ளி போட்டு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்டிச்சஸ்க்கு ஏற்ற மாதிரி, எனக்கு டிசைன் இப்படி இருக்குது, எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அது கம்ப்ளீட் ஆகுமே. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நான் நெருக்கமாக போடுறேன் அப்படின்னா நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி நெருக்கமாக போட்டுக்கலாம், உங்களுக்கு வேணுன்ற மாதிரி. பாருங்க, இப்பயே நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும் நம்மளோட லீஃப் வந்து கம்ப்ளீட் ஆகிறது. இங்கே பாருங்கள், எல்லாமே நான் சொன்னேன் இல்லையா பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. நான் சேலஞ்ச் 2ல் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வச்சு நான் வந்து ஃபுல் வீடியோஸ் போட்டிருப்பேன். ஓரளவுக்கு 10 கிளாஸஸில் 10 வெரைட்டியான பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸை வச்சு உங்களுக்கு ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுத்துருப்பேன். அதை பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க. அதை பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டினியூஸாக எடுத்துக்கோங்க. காமிச்சிருக்கேன். இப்போது இந்த லீஃபை வந்து நம்ம அவுட்லைனுக்கு உள்ளே வந்து கொடுக்குற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். இதே லீஃபை வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு போடுற மாதிரி நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த லீஃபில் என்ன பண்ணலாம், நம்ம சுகர் பீடோ கட் பீடோ என்ன வெரைட்டியான பீடு இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவுட்டர் ஃபுல்லாகவே கொடுத்து இந்த லீஃபை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நான் இதில் வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து ஜரிலேயே என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட் எடுத்துருக்கனால ஜரிலேயே ஃபஸ்ட்டு நான் கொடுக்குறேன். ரெண்டாவது ஒன்று பீடோ ஏதாவது நான் கொடுத்து காமிக்கிறேன். இப்போ நான் இது மேலே வந்து அவுட்டர் ஃபுல்லாகவே வந்து நான் ஜரி கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் டபுள் லேயரில் ஜரி கொடுத்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி காமிச்சிருக்கேன். நம்ம ஸ்டார்டிங் போட ஆரம்பித்ததுக்கும் ஒரு ஃபினிஷிங் பண்ணுறதுக்கும் ஒரு நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும் இல்லையா. நம்ம வந்து அதுக்கு உள்ளேயே கொடுத்துட்டு இப்போ அவுட்டர் மட்டும் கொடுத்துருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டு நான் அவுட்டர் கொடுத்துட்டு அந்த அவுட்டரில் எப்படி போடணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போது ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம்.
இப்போ பாருங்கள், நான் இப்போ வந்து பக்கத்துலேயே ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டேன். இப்போது இந்த டயக்ராமுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் அவுட்டர் ஃபுல்லாக வந்து ஜரியில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயரில் மட்டும் நான் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஒரு லேயரில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். நான் இதை எப்படி பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இந்த இடம் வந்து மேலே இந்த இடம் வர்ற இடத்துல எல்லாமே என்ன ஆகும்னா உங்களுக்கு பஃப்னஸ் மாதிரி ஒரு லைட்டாக உங்களுக்கு இருக்கும். அதனால தான் சில பேர் வந்து அவுட்டர் கொடுத்துட்டு அவுட்டர் மேலே போடுவாங்க. ஏன்னா அந்த இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக போடுவாங்க. இமேஜ் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நான் வந்து கரெக்டாக போடுவேன், இமேஜ் எல்லாம் சேஞ்ச் ஆகாதுன்றவங்க நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெண்டு மெத்தடுமே சேம் மெத்தடு தான். ஆனால் நம்ம இமேஜோ டயக்ராமோ ஷேப்பிங் மாறாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் இதை வந்து அவுட்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள இன்னர் கொடுப்பாங்களே. இப்போ பாருங்கள், நான் வந்து அவுட்டர் கொடுத்துட்டேன். இப்போ நான் உள்ளே வந்து கொடுக்க போகிறேன். உள்ளே கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த மாதிரி லைன் போட்டு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை லைன் போடாமையே நீங்களே கரெக்டாக போடுவீங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறதுனால நான் உள்ளே உங்களுக்கு வந்து லைன் போடுறேன். லைன் போட்டுட்டு அதில் நான் வந்து பட்டன் ஹோல் மெத்தடில் நான் லீஃப் போட்டு காமிக்கிறேன். நான் இப்போ போடுற லீஃபோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெதர் ஸ்டிச்சு. நான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் நேமே சொல்லாமல் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதோட ஸ்டிச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெதர் ஸ்டிச்சு. ஓகேவா? நான் ஏறினே ஃபெதர் ஸ்டிச்சு கிளாஸ் வந்து போட்டிருப்பேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஃபெதர் ஸ்டிச் மாடலில் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஏன்னா பட்டன் ஹோல் மெத்தடை யூஸ் பண்ணி அதை போட்டுட்ருக்கோம். இப்போது நான் லைன் போட்டுட்டேன். நான் லைன் போட்டுட்டு இப்போ இது மேலே என்ன பண்ண போகிறேன், நான் போட்டு காமிக்க போகிறேன். நம்ம பாதியிலேருந்து எடுத்தோம் இல்லையா, சேம் எல்லாமே எடுக்கிறது எல்லாமே அதே மாதிரி தான். ஆனால் இங்கே பாருங்கள், நான் எடுக்கிறது வெளி சைடு, இந்த அவுட்டர் கூட வெளி சைடு இந்த மாதிரி வந்து எடுக்கலாம். இல்லைனா இதுக்குள்ளே இருக்கு இல்லையா, அவுட்டருக்குள்ளே நீங்கள் இந்த அவுட்டருக்குள்ளே இருந்தும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்படியே நீங்கள் எடுத்து 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 போட்டுட்டு வந்துக்கலாம். இதில் ரெண்டு மெத்தடு இருக்குது. ஒன்று இந்த மாதிரி அவுட்டருக்குள்ளே ஒன்று கொடுத்து போடுற மெத்தட் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அவுட்டர் கொடுத்துட்டு அவுட்டருக்குள்ளே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி. ஓகேவா? இது வந்து இருக்குது. இல்லைனா இந்த அவுட்டர் கொடுத்துட்ட பிறகு இந்த அவுட்டர் மேலே இந்த இடம் வந்து எனக்கு பஃப்னஸ் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் இந்த மாதிரி ஜரியை கொடுத்துட்டு அது மேலே நீங்கள் எடுக்கலாம். இல்லை ஜர்தோசியை கொடுத்துட்டு அது மேலே எடுக்கலாம். எப்படி எடுத்தாலுமே நம்மளுக்கு பஃப்னஸ் வந்து கிடச்சிரும். இப்போது நான் உங்களுக்கு வந்து பஃப்னஸ் மெத்தட்லேயே சொல்லிடுறேன். ஏன்னா இது அவுட்டரில் வந்து எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டேன். நீங்கள் அவுட்டர் போட்டுட்டு அவுட்டருக்குள்ளே எடுக்கிறவங்க அதை மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து பஃப்னஸ் மெத்தட்லேயே நான் போடுறேன். இங்கே பாருங்கள், அந்த கரெக்டாக அந்த இதுக்கு மேலே நம்ம செயின் போட்டோம் இல்லையா, இந்த செயினுக்கு கரெக்டாக மேல் சைடு என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த மாதிரி குத்தி நீங்கள் கரெக்டாக ஈவனாக எடுத்துக்கோங்க.
இப்போ பாருங்க, நான் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேலே உங்களுக்கு பீடையும் கொடுத்து காமிச்சிட்டேன். இப்போது இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பாருங்களேன் எப்படி இருக்குது. நம்ம அவுட்டர்லேருந்து இந்த எடுக்கிறது இந்த இடம் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மேடு மாதிரி இருக்கும் இல்லையா, உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த இடம் எல்லாமே எப்படி இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே இந்த இடத்துல வந்து அந்த அவுட்டர் ஃபுல்லாக வந்து ஜர்தோசி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னமும் உங்களுக்கு பஃப்னஸ் வந்து நல்லாயிருக்கும். நம்ம போக போக கிளாஸில் எல்லாத்துலேயுமே நான் உங்களுக்கு ஒன்றா உங்களுக்கு வந்து லீஃபை பற்றி சொல்லி கொடுக்குறேன். அதை எல்லாமே ஒன்றா கற்றுக்கோங்க. இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த 2 லீஃபில் எந்த லீஃப் அழகாக இருக்குது, எதுக்கு கொடுக்கலாம், எந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்கள் இதை கற்றுட்டு இருப்பீங்க. இது எல்லாரும் கற்றுக்கிட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். இந்த லீஃபை மட்டும் விட்டுறாதீங்க. இதை சுற்றி வந்து கட் பீடு, 2mm பீடு, 3mm பீடு இந்த மாதிரி வெரைட்டியாக கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்ட பிறகு நீங்கள் அடுத்த கிளாஸ்க்கு தயாராகுங்க. நான் உங்களுக்கு அடுத்து டே 2ல் வந்து லீஃபோட சேலஞ்சை வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் இந்த கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் பாய்.